நடிகர் சத்யராஜுடைய மகள் திவ்யா சத்யராஜ். என்னம்மா நீ ஒரு அப்பம் பொண்ணை நல்லபடியாக வளர்த்துவார்னா நீ எல்லாம் எப்படி வளர்ந்தேங்கிறதே எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது கல்யாணம் பண்ணாமையே இல்லை கல்யாணம் பண்ணாலுமே ஆமாம் அப்பா வீட்டில் இருந்துக்கலாம், இது பொண்ணு வீட்டில் இருந்துக்கலாம். கல்யாணம் பண்ணாமையே நீ குழந்தைய பெற்றுக்கலாம். இதுக்கு கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு உங்கள் அப்பா எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணாப்புல அந்த பழைய வீடியோ எடுத்துப்பார். அதே மாதிரி உங்கள் அண்ணன் எந்த முறைப்படி கல்யாணம் பண்ணா அதையும் எடுத்துப்பார். உனக்கு கல்யாணம் பண்ணாமே குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற எவ்வளோ ஒரு கேவலமான எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கிற. நீ திமுகவில் இருக்கிற, சரி உங்கள் ஒப்பன் திமுகவில் இருக்க, திகாவில் இருக்காப்புல. அதாவது ராமாயணம் மகாபாரதம் இந்த பகவத்கீதை இந்த மாதிரி நல்ல செய்திகளை சொல்கிற அறிவுரை சொல்கிற புத்தகத்தை படிச்சிருந்தா நீ எல்லாம் நல்ல பிள்ளையாக வளர்ந்துருப்ப. உங்கள் அப்பா இந்த பெரியார் புக்கை கொடுத்துருப்பாப்புல, அதை படிச்சுட்டு வெளியே உளராத. இந்திய நாட்டில் நதிகளுக்கே பெண்கள் பேர் தான் வச்சுருக்காங்க. கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா. இந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு உரிய மதிப்பு கொடுத்து வளர்ந்தது தான் நம்ம பாரத நாடு. இந்த அல்வண்டு செல்வண்டு இந்த சில்லறத்தனமெல்லாம் பண்ணிட்டு திரியிற இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லி திரியிறானுங்களே, அவனுங்க பேச்சை கேட்டு நீயும் ஒரு பெரிய மேதையாட்ட வெளியில் பேசாத. உன் முகத்தை பாரு. உண்மையாக நீ வெளியே நின்று உன்னை பொம்பளைன்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆம்பளை மூஞ்சி உன்னுடு. ஆனால் நீ வெளியில் பேசுகிற. நீ என்ன பேசுகிறோங்கிறத முதல்ல யோசனை பண்ணிக்கிட்டு அதுக்கு பின்னாடி வெளியே பேசணும். ஏதோ ஒன்று நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி இந்த வீடியோக்காரர்களை கூப்பிட்டு வீடியோ போட்டு வெளியிடுறேன். தாய்மாமன் சீதனம்னு ஒன்று இருக்குது. அதாவது பெண்கள் கல்யாணம் போய், அதாவது இந்த ஊர் உலகமெல்லாம் சாட்சிப்படி பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அச்சதனை போட்டு தாலியை தொட்டு கும்பிட்டு அதுக்கு பின்னாடி பண்ணுறது தான் கல்யாணம். அந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லி போட்டு கல்யாணம் பண்ணாமையே பெற்றுக்கலாம், புருஷன் வீட்டில் இருந்துக்கலாம், பொண்ணு வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற கேவலமான ஒரு தற்குறியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்லித்தர்றா? எப்படி இதெல்லாம் வெளியே பேசுகிறீங்க? தாய்மாமன் சீர் தெரியுமா? பொங்கல் தீபாவளி ஆயிடுச்சுன்னா நீ கல்யாணம் போன வீட்டுக்கு மாமன், அதாவது தாய்மாமன் சீர் எடுத்து உங்கள் வீட்டில் கொடுப்பார். அந்த தாய்மாமனோட சீர் தான் உங்கள் வீட்டில் பொங்கவே வைக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஐதீக முறைப்படி நான் நடந்துட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய கல்யாணம் மற்றும் சீர்வரிசை. அந்த கல்யாணத்தையும் வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம் எப்படி திருத்துறதுன்னு தெரில. ஒப்பாட்ட போய் கேட்டுப்பாரு கல்யாணம் எப்படி இருக்கணும்னு, அப்புறம் சொல்லுவாப்புல. ஜெய் மோடி சர்க்கார், ஜெய் அமித்ஷா தான்.